பள்ளியாசல நடக்கிற மாதிரி எந்த அரசியல் கட்சி ஓட்டு பிச்சைக்கு இல்லாமல் இப்பெல்லாம் நடத்துகிறாங்க. ஓட்டு பிச்சைக்கு நான் வந்து நோம்பை கொச்சப்படுத்தலை. ஓட்டு பிச்சைக்கு இல்லாமல் ரொம்ப எழுச்சியாக ஒரு கொடி கிடையாது, ஒரு பேனர் கிடையாது, உள்ள ஒரு ஓர்டிங்ஸ் கிடையாது. டேபிளில் உட்கார்ற தலைவரை தான் பார்த்துருக்கீங்க. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு உதயநிதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, எல்லாம் மேலே உட்காந்துக்குவாங்க, எங்களை கீழே உட்கார வைப்பாங்க. ஆனால் எங்கள் பள்ளியாசலில் எப்படி உட்கார முறை தெரியுமா? தரையில உட்கார வச்சு, இதுதான் சமத்துவம். சமபந்தி சமத்துவம். நீ ஏழை, நான் பணக்கார, அவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிற பெரிய ஏழை, அந்த மாதிரி ஆள் தான் உட்காந்தாங்க. நான் அப்படியே ஒத்து யார் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலிம், இதுக்காகவே வந்தாங்கன்றார். எங்க வந்தீங்க? ரெடில்ஸ்ல இருந்து வந்தேன்றார். ரெடில்ஸ்ல இருந்து வந்தேன், இந்த பத்திரிகையை நான் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்றார். அப்போ வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை ரியாலிட்டினால விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நோம்பு இருந்து, எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லை சில வரலாற்றுல, ஒரு நாள் முழுக்க நோம்பு இருந்து எங்களை மாதிரியே உடை, நான் வந்து கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எழுந்திரிச்சு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவை சாப்பிட்ருக்கிறாரு. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நோம்பு இருந்து குளிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நாள் முழுக்க அந்த பயபக்தியோட. நேற்றுக்கு அந்த காஸ்டியூமே வந்து நேற்று நாள் முழுவதும் இருந்தார். நாள் முழுக்க இருந்தார் சார். நாள் முழுக்க இருந்து திருப்பி வரும்போது குளிச்சுட்டு திருப்பி உடையை மாற்றிட்டு அந்த தொப்பியை போட்டுட்டு இஸ்லாமிய மக்களுக்கு நோம்பு திறந்துட்டு. சார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலன்னு சில பேர்லாம் வாய்ச்சி விடால் போலி வேஷம்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்கள் அரசியல் கட்சியில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் செய்யற மாதிரியே சரணாகதி ஆயிட்டாரு அல்லாஹ் கிட்ட. இறைவனை எப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுஜூத்துக்கு போற பாருங்க, தலையை குனிஞ்சு தரையில வைக்கிறோம் பாருங்க, அதுதான் வந்து எங்களது வந்து பியூரியான முஸ்லீம். இதை வந்து விஜய் செய்யறாருன்னு சொன்னா, நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் என்னை முடிச்சுட்டு மதுரைக்கு போயிட்டேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் உணர்வுபூர்வமான நோன்பு வச்சாங்க.